நன்றி செலுத்துகிறோம். நீ நல்லவர், வல்லவர், மகிமைக்கு பாத்திரமானவர். கர்த்தாவே, இந்த விழுப்புரம் பகுதியிலே ஆண்டவரை தேவ சபையை அடியிலே கொண்டு வந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் ஆண்டவரை இந்த சபையில் போதவர்களுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். மாஸ்டர் அம்மா மற்றும் இந்த சபை மக்களுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இப்பொழுதும் ஆண்டவரை நீர் எங்களோடு கூட இடைவிடப்படியாக எங்களை கருத்தை கொடுக்கிறோம். அம்மா, தேவனுடைய கரம் ஆண்டவரை எங்களை வழிநடத்தும்படியாக எங்களுடைய கரத்தை நாங்கள் ஒப்புக்கொடுத்து செபிக்கிறோம். ஆண்டவர் மிக மிக நல்லவர். ஆண்டவரை நீ சொன்ன வசனத்தின்படி ஆண்டவரை இங்கே 2-3 கூடி இருக்கிறார்களோ அவர்கள் மத்தியிலே நான் இருக்கிறேன் என்று சொன்னாங்க. இங்கே 1 லட்சம், 2 லட்சம், 3 லட்சம் கூடி இருக்கிறார்களோ அங்கே நான் இருக்கிறேன் என்று எப்பொழுதும் நீ சொன்னதில்லை. ஆண்டவரை கர்த்தாவே, உங்களுடைய சமூகம் எங்களோடு கூட இப்பொழுது இருக்கிறபடினாலும் நன்றியோடு துதிக்கிறோம். இந்த இடத்திலே ஆண்டவரே யார் வருகிறார்களோ இல்லையோ, என் தேவனாகிய ஆண்டவர் நீர் இங்கு வந்திருப்பதற்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், போற்றுகிறோம், உண்மை வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். ஆண்டவரை இந்த காலை வேலைக்காக மட்டும் நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை ஆராதனையே ஆண்டவரை நீங்கள் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கள். இந்த கருத்தில் செபிக்கிறோம். ஆண்டவரே இன்னும் ஆண்டவரே கர்த்தாவே, சபை மக்களை நீர் ஆண்டவரே இந்த சபையை எழுப்பி தரும்படியாக இந்த கருத்தில் கொடுத்து செபிக்கிறோம். ஆண்டவரே இந்த சபை ஆண்டவரே இந்த விழுப்புரம் பகுதியிலே ஆண்டவரே ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட சபையாக நீர் மாற்றி தரும்படியாக இந்த கருத்தில் கொடுத்து செபிக்கிறேன். ஆண்டவரே எத்தனையோ தேவைகள் உண்டு. ஆண்டவரே இந்த சபையிலே எல்லா தேவைகளையும் என் தேவன் நீங்கள் சந்திக்கப்படும்படியாக என்னுடைய கருத்தில் கொடுத்து செபிக்கிறோம். இன்னும் அநேக காரியங்கள் இருக்கிறது தகப்பனே. ஆண்டவரே இன்னும் அநேக வேலைகள் உண்டு. ஆண்டவரே அதற்கான தேவைகளை என் தேவன் நீங்கள் சந்திக்கப்படும்படியாக என்னுடைய கருத்தில் கொடுத்து செபிக்கிறோம். நீர் ஐஸ்வர்யத்தின் தேவன். ஆண்டவரே நீர் சொல்ல ஆகும், நீர் கட்டளை நீக்கும். இந்த நேரத்தில் உங்களுடைய கருத்தில் நான் கொடுத்து செபிக்கிறேன். இயேசு கிறிஸ்து மூலம் செபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாளில் பார்த்தீங்கன்னு சொன்ன பிரியமானவர்களே, அதாவது நாம் வாழ்கிற இடங்களிலே, நாம் பணிபுரிகிற இடங்களிலே அநேகரை சந்திக்கிறோம். ஆனால் நமக்கு சில வாய்ப்புகள் உண்டு என்று வைத்துக் கொள்வோம். இப்பொழுது நான் பாஸ்டருக்கு ஒரு உதவி செய்ய முடியும் என்று சொன்னால், எனக்கு அந்த விஷயம் எனக்கு தெரியும் என்று சொன்னால் அதை நான் அவர்களுக்கு சொல்லுவது மிக மிக நல்லது. ஏனென்று சொன்னால், நாம் வாழ்கிற அந்த இடத்திலே நாம் மற்றவர்களுக்கு உதவி செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். மற்றவர்களுக்கு பல காரியங்களை குறித்து அவர்களுக்கு அறிவிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அதனால்தான் இந்த நாளிலும் நாம் பார்க்க இருக்கிற இந்த வேத வசனத்திற்கும் இந்த வேத பகுதிக்கும் நாம் இப்பொழுது நான் உங்களோடு கூட பேசிக்கொண்டிருக்கிற காரியத்திற்கும் சம்பந்தம் உண்டு. இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு இடத்துல ஒரு நல்ல வேலை இருக்கிறது. அந்த வேலைக்கான தகுதி உள்ள ஆள் நமக்கு நன்றாக தெரியும். அந்த வேலையிலே அவர் போய் சேர்ந்தால் அவர் நிச்சயமாக ஒரு குடும்பத்திலே ஒரு ஆசீர்வாதம் உண்டாகும், அவர் நன்றாக இருப்பார் என்று வைத்துக் கொள்ளுவோம். அப்பொழுது எனக்கு அந்த செய்தி தெரியும் பொழுது அதை நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், அதை அந்த சகோதரிடத்திலோ அல்லது சகோதரியிடத்திலோ நாம் பகிர்ந்து கொள்ள வேண்டும். அப்படி நாம் சொல்லும் பொழுது என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, அவருக்கு அந்த இடத்திலே ஒரு உதவி தேவைப்படுகிறது. அந்த உதவி நிமித்தம் அவர் ஆசீர்வதிக்கப்படுவார். அவர் இந்த உலகத்திலே ஒரு சந்தோஷமாக வாழ முடியும். அப்படிதான் இந்த நாளிலே நாம் பார்க்கிற இடங்களிலே, பழகுகிற இடங்களிலே நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன என்று சொன்னால், அவர்களுக்கு என்ன உதவிகள் தேவையோ அது நம்மால் செய்ய முடியும் என்று சொன்னால் அதை நிச்சயமாக நாம் அவர்களுக்கு செய்ய தவறக்கூடாது. அதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த நேரத்திலே நாம் பார்க்க இருக்கிற இந்த வேத பகுதிக்கும் நான் இப்பொழுது பேசிக்கொண்டிருப்பதற்கும் உங்களுக்கு சொல்வதற்கும் நீங்கள் மனதில் நினைத்து பார்க்க வேண்டும். நான் ஒரு அலுவலகத்தில் வேலை செய்கிறேன், அல்லது நான் ஒரு டீச்சராக இருக்கிறேன், அல்லது நான் ஒரு வீட்டு வேலை செய்து கொண்டிருக்கிறேன். நீ எந்த இடத்துல இருந்தாலும் சரி,
நாம் அந்த இடத்திலே தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த முடியும். அந்த இடத்திலே நாம் யார் என்பதை மற்றவர்களுக்கு காட்ட முடியும். இப்பொழுது நாம் ஒரு அலுவலகத்தில் வேலை செய்து கொண்டு இருக்கும் பொழுது நம் பக்கத்தில் இருக்கிறவர்கள், நம்மளோட வேலை செய்கிறவர்களுக்கு நாம் என்ன உதவிகள் செய்ய முடியும் என்று சொல்லி நமக்கு அந்த நேரத்திலே ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும் பொழுது அதை நாம் பயன்படுத்த வேண்டும். இதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு நீங்க எங்க இருக்கிறீங்களோ, எந்த இடத்துல வேலை செய்கிறீங்களோ, அல்லது எப்படி இருக்கிறீங்களோ நமக்கு தெரியாது. ஆனால் உங்களிடத்திலே அந்த விஷயத்தை, மற்றவர்களுக்கு பிரயோஜனப்படும் என்ற அந்த விஷயத்தை நீங்கள் மற்றவர்களோடு கூட பகிர்ந்து கொள்ள வேண்டும். நீங்கள் ஒரு பெரிய அதிகாரியாக இருப்பதற்குனால மாத்திரம் அல்ல, நீங்கள் ஒரு சாதாரண ஒரு ஏழை பெண்ணாக இருந்தால் கூட சரி, நீங்கள் என்ன செய்ய முடியும்? அந்த இடத்திலே தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த முடியும். சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். இப்பொழுது நாம் இந்த வேத பகுதியை நாம் ஆராயும் பொழுது இதிலே எப்படிப்பட்ட காரியங்கள் சொல்லப்படுகிறது? இந்த வேதத்திலே வருகிறவர்கள் எல்லாம் யார்? இதில் சொல்லப்படுகிறவர்கள் எல்லாம் எப்படிப்பட்டவர்கள்? அவர்களால் என்ன செய்ய முடியும்? தேவனால் என்ன செய்ய முடியும்? அதை சற்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். தேவனால் செய்ய முடியும் என்று சொல்லும் பொழுது அதை மனிதனால் நிச்சயமாக செய்ய முடியாது. ஏனால் மனிதன் ஒரு எல்லைக்கு மீறி அவனால் எதையும் செய்ய முடியாது. ஆனால் தேவனால் எல்லாம் செய்ய முடியும். இன்று சற்று நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் பிரியமானவர்களே. இங்கே என்ன சொல்லப்படுகிறது என்று பார்த்தீங்கன்னு சொன்னா, ஒருவருடைய வாழ்க்கையை ஒருவர் மாற்றுகிறார். அந்த ஒருவருக்கு அதை மாற்றக்கூடிய வழி தெரியும், இடம் தெரியும். ஆனால் அதை மாற்றும் அந்த சூழ்நிலையை மாறுகிறவர்களுக்கு அது தெரியாது. ஆனால் அவர் ஒரு பெரிய ஆள், அவர் ஒரு பெரிய ஆள் என்று சொல்லப்படுகிறது. அவர் he is a mighty man என்று சொல்லப்படுகிறது. அப்படிப்பட்டவருக்கு ஒரு சாதாரண ஆள் மூலமாக தன்னுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்வதற்காக, தன்னுடைய சூழ்நிலையை மாறுவதற்கான வழிவாசலை ஒரு சாதாரண இடத்திலிருந்து கிடைக்கிறது. ஆகையினால் தான் பிரியமானவர்களே, நாம் செய்கிற இந்த காரியத்தின் நிமித்தம் மற்றவர்களுடைய வாழ்க்கையில் உயர்வடைகிறார், மற்றவர்களுடைய சூழ்நிலைகள் மாறுகிறது, மற்றவருடைய வேதனைகள் மாறுகிறது, மற்றவருடைய குழப்பங்களில் இருந்து ஒரு விடுதலை கிடைக்கிறது. பிரியமானவர்களே, இன்றைய அதை நாம் ஆராய இருக்கிறோம். இந்த நேரத்திலே நாம் அதை தியானிக்க வேண்டும். நாம் எங்கிருந்தாலும் சரி, அந்த இடத்திலே நாம் அந்த காரியத்தை குறித்து மற்றவர்களோடு கூட சம்பாஷிக்க வேண்டும். நம்மளால என்ன முடியும்? எல்லாருக்கும் நிச்சயமாகவே ஏதோ ஒரு உதவி செய்ய முடியும். அது பண உதவி செய்ய முடியும், அல்லது உடல் ரீதியான உதவி செய்ய முடியும். எப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர்களால் உதவி செய்ய முடியும்? சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த நாளிலும் கர்த்தர் தாமே இந்த வேத பகுதியை ஆசீர்வதிக்கும்படியாய் நாம் ஜெபிப்போம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த வேத பகுதியை ஆசீர்வதிக்கும்படியாக கூட ஜெபிக்கிறோம். இந்த வேத பகுதியை எதற்காக நாங்கள் தியானிக்க வேண்டும்? ஏன் தியானிக்க வேண்டும்? இந்த வேதத்தின் மூலமாக நீர் எங்களோடு கூட என்ன பேசி இருக்கிறீர் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள உதவி செய்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாளில் பார்த்தீங்கன்னா பிரியமானவர்களே, நான் வாசிக்கிறேன். இது ஒரு கொஞ்சம் நீண்ட பகுதி தான். ஆனாலும் இதை நான் வாசித்து பிறகு இதனுடைய வசனங்களில் முக்கியமான வசனங்கள் தியானிக்கிறது. இந்த நாளில் பார்த்தீங்கன்னு சொன்ன பிரியமானவர்களே, 2 ராஜாக்கள் 5வது அதிகாரம். இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், இது நிறைய தடவை கேட்டிருக்கோம். இந்த சம்பவத்தை குறித்து அநேக செய்திகளை நாம் கேட்டிருக்கோம். இப்பொழுதும் அதை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். பாருங்க, இந்த 5வது அதிகாரத்திலே சீரியாவின் ராஜாவின் படைத்தலைவனாகிய நாகமான் என்பவன் தன் ஆண்டவனிடத்தில் பெரிய மனுஷனும் எண்ணிக்கை உள்ளவனமாய் இருந்தான். அவனை கொண்டு கர்த்தர் சீரியாவுக்கு ரட்சிப்பை கட்டளையிட்டார். மகா பராக்கிரமசாலியாகிய அவனும் குஷ்டரோகியா இருந்தான். இந்த மகா பராக்கிரமசாலின்னு பார்த்தீங்கன்னா ஆங்கில வேதாகமத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னா இஸ் a mighty man, mighty man, பராக்கிரமசாலி.
இவன் எப்படிப்பட்டவன், அந்த ராஜாவின் இடத்துல எப்படிப்பட்டவனா இருந்தா, ஒரு பராக்கிரமசாலியா இருந்தான். பாருங்க அடுத்த வசனத்தை பாருங்க. சீரியாவில் இருந்து தண்டுகள் புறப்பட்டு இஸ்ரவேல் தேசத்தில் இருந்த ஒரு சிறு பெண்ணை சிறைபிடித்துக் கொண்டு வந்திருந்தார்கள். அவள் நாகமானின் மனைவிக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தாள். அவள் தன் நாச்சியாரை பார்த்து, என் ஆண்டவன் சமாரியாவில் இருக்கிற தீர்க்கதரிசியிடத்தில் போவாரானால் நலமாயிருக்கும், அவர் இவருடைய குஷ்டரோகத்தை நீக்கி விடுவார் என்றாள். அப்பொழுது அவன் போய், இஸ்ரவேல் தேசத்து பெண் இன்ன பிரகாரமாக சொல்லுகிறார் என்று தன் ஆண்டவனிடத்தில் அறிவித்தார். அப்பொழுது சீரியாவின் ராஜா, நல்லது போகலாம், இஸ்ரவேலின் ராஜாவுக்கு நிருபம் தருகிறேன் என்றார். அப்படியே அவன் தன் கையிலே 10 தாலந்து வெள்ளியையும் 1000 சேக்கல் நிறை பொன்னையும் 10 மாற்று வஸ்திரங்களையும் எடுத்துக் கொண்டு போய் இஸ்ரவேலின் ராஜாவினிடத்தில் அந்த நிருபத்தை கொடுத்தான். அதிலே, இந்த நிருபத்தை உம்மிடத்தில் என் ஊழியக்காரனாகிய நாகமான் கொண்டு வருவான், நீர் அவன் குஷ்டரோகத்தை நீக்கிவிட அவனை உம்மிடத்தில் அனுப்பி இருக்கிறேன் என்று எழுதியிருந்தது. இஸ்ரவேலின் ராஜா அந்த நிருபத்தை வாசித்த போது அவன் தன் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு, ஒரு மனுஷனை அவன் குஷ்டரோகத்தில் நீக்கிவிட வேண்டும் என்று அவன் என்னிடத்தில் நிருபம் அனுப்பியதற்கு கொல்லவும் உயிர்ப்பிக்கவும் நான் தேவனா? இவன் என்னை விரோதிக்க சமயம் தேடுகிறான் என்பதை சிந்தித்து பாருங்கள் என்றார். இஸ்ரவேலின் ராஜா தன் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு செய்தியை தேவனுடைய மனுஷனாகிய எலிசா கேட்டபோது அவன், நீ உம்முடைய வஸ்திரங்களை கிழித்துக் கொள்வானே, அவன் என்னிடத்தில் வந்து இஸ்ரவேலின் தீர்க்கதரிசி உண்டு என்பதை அறிந்து கொள்ளட்டும் என்று ராஜாவுக்கு சொல்ல சொன்னார். இப்பொழுது பாருங்க பிரியமானவர்களே, இதுல 17வது வசனம் வரைக்கும் வாசிக்க போறோம்னா, இந்த 8 வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, இந்த நிருபத்தை கொடுத்தவன் யார்? சீரியாவுடைய ராஜா. இந்த நிருபத்தை யாருக்கு கொடுத்திருக்கிறான்? இஸ்ரவேலின் ராஜாவுக்கு. யாருக்காக கொடுத்திருக்கிறான்? ஒரு நாகமான் என்கிற பராக்கிரமசாலிக்கு கொடுத்திருக்கிறான். இந்த 3 பேரை யாருன்னு கேட்டீங்கன்னா, நீங்க இவர் ஒரு ராஜா, இப்போ இருக்கிற சிஎம் வச்சுக்கிற, ஒரு தமிழ்நாட்டினுடைய சிஎம் வச்சுக்கிற. 2வது அது போல இன்னொரு ராஜாவுக்கு, இன்னொரு சிஎம் ஒரு கடிதம் கொடுக்கிறார். இது எதுக்காக கொடுக்கிறார்? இந்த பராக்கிரமசாலிக்காக கொடுக்கிறார். இந்த 3 பேரை யாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த உலக ரீதியாக பெரியார். இந்த உலகத்துல ஒரு ராஜான்னு சொன்னா அல்லது ஒரு சிஎம் என்று சொன்னா மற்றவர்கள் பார்த்து வியக்கத்தக்க வகையிலே அவர்கள் உண்டு. ஆனால் இங்கே சொல்லப்படுகிற காரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த சீரியா தேசத்தில் இருந்து கொடுக்கிற அந்த ராஜாவும், இந்த இஸ்ரவேலில் இருந்து வாங்குகிற அந்த ராஜாவும், அந்த பராக்கிரமசாலிக்கு, இந்த 3 பேருக்கும் என்ன காரியம் சம்பவிக்க போகுது என்று தெரியல. இந்த இஸ்ரவேல் ராஜா சரியாகத்தான் சொல்லுகிறான். என்ன சொல்லுகிறான்? நான் என்ன தேவனா? ஒருத்தனை கொல்றதுக்கு, ஒருத்தனை உயிர்ப்பிக்கிறதுக்கு நான் தேவனா? என்ன இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும் பாத்துங்க. ஒரு தமிழ்நாட்டினுடைய சிஎம் இந்த தமிழ்நாட்டிலே என்ன வேணா, எங்க வேணா, எப்படி வேணா, எதை வேணா செய்ய முடியும். அதே போல மாற்று மாநிலத்தினுடைய சிஎம்க்கோ ஆளுநர்களுக்கோ எல்லாம் செய்ய முடியும். ஆனால் இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? எண்ணிக்கையில் உள்ளவன் இஸ் a captain of the team. அதாவது அந்த இஸ்ரவேலினுடைய படையை நடத்தி கொண்டு போகிறவன் இவன் மிகப்பெரிய பராக்கிரமசாலி. ஆனால் இப்படிப்பட்டவர்களால் என்ன செய்ய முடியும்? இந்த உலகத்தில் இருக்கிற காரியங்களை செய்ய முடியும், இந்த உலக ரீதியான காரியங்களை செய்ய முடியும். ஆனால் தேவனாலே செய்யக்கூடியதை அவர்களால் செய்ய முடியவே இல்லை. நாடிகள் சற்று நாம் சிந்தித்து பார்க்கிறது, இந்த உலக ரீதியான காரியங்களை செய்வதை பெரிய விஷயமாக கருதி கொண்டு இந்த மக்கள் பார்க்கிறார்கள். ஆனால் இங்கே சொல்லப்படுகிற சம்பவத்திலே இந்த பராக்கிரமசாலிக்கு உதவி செய்ய வேண்டும் என்று செய்ய முடியும் என்று சொன்னால் அது யாரால முடியும் என்று சொன்னால் தேவனால் முடியும். பாருங்க, ராஜாக்கள் ஒண்ணு பண்ணுவாங்க. அந்த காலத்துல ராஜாக்கள் நினைச்சாங்கன்னா அந்த தேசத்துல என்ன வேணா செய்ய முடியும். ஆனால் அவர்களால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. ஆனால் இங்கு பார்த்தீங்கன்னு சொன்ன பிரியமானவர்களே,
இந்த காரியம் பாருங்க, 9வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அப்படியே நாகமான் தன் குதிரைகளோடும் தன் ரதத்தோடும் வந்து எலிசாவின் வாசற்படியிலே நின்றான். அப்பொழுது எலிசா அவரிடத்தில் ஆள் அனுப்பி, நீ போய் யோர்தானிலே 7 தரம் ஸ்நானம் பண்ணு, அப்பொழுது உன் மாம்சமாகி நீ சுத்தமாவாய் என்று சொல்ல சொன்னான். அதற்கு நாகமான் கடும் கோபம் கொண்டு புறப்பட்டு போய் அவன் வெளியிலே வந்து நின்று தன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை தொழுது தன் கையினால் அந்த இடத்தை தழுவி இவ்விதமாய் குஷ்டரோகத்தை நீக்கி விடுவான் என்று எனக்குள் நினைத்திருந்தேன். நான் ஸ்நானம் பண்ணி சுத்தமாவதற்கு இஸ்ரவேலின் தண்ணீர்கள் எல்லாவற்றை பார்க்கலும் தமஸ்குவின் நதிகளில் அப்பனாவும் பருபாவும் நல்லதல்லவா என்று சொல்லி உக்கிரத்தோடு திரும்பி போனான். அவன் ஊழியக்காரர் சமீபித்து வந்து அவனை நோக்கி, தகப்பனே, அந்த தீர்க்கதரிசி ஒரு பெரிய காரியத்தை செய்ய உமக்கு சொல்லி இருந்தால் அதை நீ செய்வீர் அல்லவா? ஸ்நானம் பண்ணும், அப்போது சுத்தமாவீர் என்று அவனோடு சொல்லும் போது அதை செய்ய வேண்டியது எத்தனை அதிகம் என்று சொன்னார்கள். அப்பொழுது அவன் இறங்கி தேவனுடைய மனுஷன் வார்த்தையின்படியே யோர்தானிலே 7 தரம் முழுங்கின போது அவன் மாம்சம் சிறு பிள்ளையின் மாம்சத்தை போல மாறி அவன் சுத்தமானான். அப்பொழுது அவன் தன் கூட்டத்தோடெல்லாம் தேவனுடைய மனுஷனிடத்தில் திரும்பி வந்து அவனுக்கு முன்பாக நின்று, இதோ இஸ்ரவேலில் இருக்கிற தேவனை தவிர பூமியெங்கும் வேறு தேவன் இல்லை என்பதை அறிந்தே இப்பொழுது உங்கள் அடியேன் கையிலே ஒரு காணிக்கையை வாங்கிக் கொள்ள வேண்டும் என்றான். அதற்கு அவன், நான் வாங்குவதில்லை என்று கர்த்தருக்கு முன்பாக அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றான். வாங்க வேண்டும் என்று அவனை வருத்தினாலும் கட்டுதல் பண்ணிவிட்டான். அப்போது நாகமான், ஆனாலும் 2 கோவேறு கழுதைகள் சுமக்கத்தக்க 2 பொதி மண் உமது அடியேனுக்கு கட்டளை வேண்டும். உமது அடியேன் இனி கர்த்தருக்கே அல்லாமல் அந்நிய தேவர்களுக்கு சர்வாங்க தகனத்தின் பலியில் செலுத்துவதில்லை. அல்லேலூயா. இந்த வேத பகுதியில நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா பிரியமானவர்களே, 3 காரியத்தை நான் பார்க்க இருக்கிறோம். முதலாவது காரியம் என்னவென்று சொன்னால், இந்த 2வது வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னு சொன்னா 5:2, சீரியாவிலிருந்து தண்டுகள் புறப்பட்டு இஸ்ரவேல் தேசத்திலிருந்து ஒரு சிறு பெண்ணை சிறைப்பிடித்து கொண்டு வந்திருந்தார்கள். அவள் நாகமானின் மனைவிக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தாள். அவள் தன் ஆட்சியாரை பார்த்து, என் ஆண்டவன் சமாரியாவில் இருக்கிற தீர்க்கதரிசியிடத்தில் போவாரானால் நலமாயிருக்கும், அவர் இவருடைய குஷ்டரோகத்தை நீக்கி விடுவார் என்றார். அல்லேலூயா. நம்ம பார்த்தோம் பிரியமானவர்களே, ராஜா பராக்கிரமசாலி, இவங்களை யாராலையும் செய்ய முடியாத காரியத்தை யார் செய்ய முடியும் என்று சொன்னது யாருன்னு கேட்டீங்கன்னு சொன்னா, ஒரு அடிமை பெண், ஒரு சிறை பிடித்து கொண்டு போன பெண். அந்த பெண் சொல்கிறாள், இன்னார் இடத்திலே சென்றால் இவரால் அவர் சுகமடைவார். இன்றைக்கு பிரியமானவர்களே, இது நற்செய்தி. இந்த முதலாவது இந்த செய்தியை வந்து நாம சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இங்கே முக்கியமான காரியத்தை நாம் பார்ப்போம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, அந்த பெண் என்ன சொல்றா, அந்த தீர்க்கதரிசியாக எலிசாவை அறிந்து வைத்திருந்தார். இன்றைக்கு நாம எத்தனை பேர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்து வைத்திருக்கிறோம்? ஒரு இஸ்ரவேலிலே இருந்து வந்த அடிமை பெண் அந்த எலிசாவை குறித்து அறிந்திருந்ததனாலே ஒரு மிகப்பெரிய பராக்கிரமசாலியை குணப்படுத்துவதற்கு ஒரு வழிவாசலாய் அந்த பெண்ணை அந்த இடத்திலே ஆண்டவர் பயன்படுத்தினார். இன்றைக்கு நாம் சற்று சிந்தித்து பார்ப்போம். இன்றைக்கு நாம் இருக்கிற இடத்திலே, நாம் போகிற இடங்களிலே, வேலை செய்கிற இடங்களிலே நம்மால் ஒருவருக்கு இப்படிப்பட்ட ஒரு நன்மையை செய்ய முடியுமா? முதலாவது என்ன நாம் சொல்ல வேண்டும்? நமக்கு எதை சொல்ல வேண்டும்? நாம் யாரை அழைத்திருக்கிறோம் என்பதை குறித்து சொல்ல வேண்டும். இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே இருக்கும் பொழுது 10 குஷ்டரோகிகள் அவரிடத்தில் வந்தார்கள். ஆனால் ஆண்டவர் அந்த 10 குஷ்டரோகிகளையும் போகும் வழியிலே சுகப்படுத்தினார். அந்த 10 பேரின் குருடன் இது யார் என்பதை கேட்கும் பொழுது சொன்னார்கள், இவர் தாவீதின் குமாரன் என்று சொன்னார்கள். பிரியமானவர்களே, நாம் இருக்கிற இடத்தில் எதை சொல்லுகிறோம்? முதலாவதாக நாம் எதை சொல்லுகிறோம்? நற்செய்தி என்பது என்ன தெரியுங்களா பிரியமானவர்களே? மார்க் 1:1 சொல்லப்பட்டபடி தேவகுமாரனுடைய செய்தி தான் நற்செய்தி. இந்த உலகத்தில் ஏன் இந்த இயேசு கிறிஸ்து வந்தார்? அவரால் செய்யக்கூடாத ஒரு பெரிய அற்புதமான காரியங்கள், அதிசயமான காரியங்கள் ஒன்றுமே செய்ய முடியாதது இல்லை. அவர் எல்லாவற்றையும் செய்தார்.
இந்த இடத்துல ஒரு சிறு பெண்ணுங்க, அதுவும் அந்த பெண் அந்த இடத்துல வேலை செய்யற பெண்ணுங்க. அந்த பெண் சொல்றதை கேட்பதற்கு கூட ஆள் இல்லை. ஆனால் அந்த இடத்துல அந்த பெண் சொல்வதை கேட்பதற்கு அங்கு ஒரு வழிவாசலை ஆண்டவர் திறந்து கொடுத்தார். அந்த நாச்சியாருக்கு அவர்களுக்கு ஒரு இருதயத்தை திறந்து கொடுத்தார். அந்த இருதயம் திறந்து கொடுக்கப்பட்டதனால்தான் அவர் போய் தன்னுடைய கணவருக்கு சொல்லி, அதை ராஜாவின் இடத்தில் சொல்லி, அவருடைய வியாதி குணப்படும்படியால் ஒரு சந்தர்ப்பம் ஏற்பட்டது. பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் அதற்கு ஏற்ற ஒரு வழிவாசலை திறக்க இருக்கிறோமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு எத்தனை பேர் இந்த குஷ்டரோகிகளை போல வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள்? எத்தனை பேர் இன்றைக்கு வியாதியிலிருந்து விடுதலையாகாமல் எத்தனை பேர் கதறி கொண்டிருக்கிறார்கள்? எத்தனை பேர் போராடி கொண்டிருக்கிறார்கள்? அவர்களுக்கு நாம் சொல்லுகிறோமா? நீங்கள் சுகமடைந்து நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பதை குறித்து நீங்கள் மேன்மை பாராட்டுகிறீர்களா? அல்லது தன் பக்கத்திலே இருக்கிறவன் அவதிப்படுகிறானே, போராடுகிறானே என்று சொல்லி அவனுக்கு நாம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொல்லுகிறோமா? சற்று சிந்தித்து பார்ப்போம். பிரியமானவர்களே, இதை பெரிய பெரிய ஸ்தாபனங்கள் செய்து கொண்டு இருக்கிறார்கள். வீடு வீடாக சென்று சுவிசேஷத்தை அறிவித்துக் கொண்டு வருகிறார்கள். பிரியமானவர்களை, சற்று சிந்தித்து பார்ப்போம். கடந்த நாளிலே கூட நான் ஒரு இடத்துல சொல்லிக் கொண்டிருந்தேன், இன்றைக்கு மிஷனரிகள் ஏன் இந்த தேசத்திற்கு வந்தார்கள்? படிப்பறிவு இல்லாதவர்களை படிக்க வைப்பதற்காக, நோயாளிகளை குணப்படுத்துவதற்காக ஹாஸ்பிட்டல்களை கட்டினார்கள், படிப்பதற்கு பெரிய பெரிய பள்ளிச்சாலைகளை கட்டினார்கள். ஆனால் என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, பிரியமானவர்களே, அதை இன்றைக்கு பணமாக்கி விட்டார்கள். இன்னைக்கு பணத்துக்கு விலை போகிவிட்டது படிப்பு. அன்றைக்கு மிஷனரிகள் எதற்காக கட்டி கொடுத்தார்கள்? ஏழை பிள்ளைகள் படிக்க வேண்டும், அவர்கள் உயர்ந்த நிலைமைக்கு வர வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு அது பணமாக மாறிவிட்டது. இன்றைக்கும் இல்லந்தோறும் என்ற நற்செய்தியுடைய ஸ்தாபனத்திலே அனுப்பப்பட்ட என்ற பகுதியிலே ஒரு பள்ளிக்கூடம் நடந்து கொண்டு இருக்கிறது. இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல் நடந்து கொண்டு இருக்கிறது. இந்த மிஷனரி ஸ்தாபனத்தின் மூலமாக நடத்தப்படுகிற அந்த பள்ளியிலே ஃப்ரீ எஜுகேஷன். இன்றைக்கு எல்லாரும் இலவசமாக இங்கிலீஷ் மீடியம் கற்றுக்கொள்ளலாம். அங்கே படித்தவர்கள் இன்றைக்கு ஜட்ஜாக இருக்கிறார்கள், பெரிய பெரிய ஐடி கம்பெனியில் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். பிரியமானவர்களே, இன்றைக்கு இந்த நாளிலே நல்ல காரியத்தை நாம் மற்றவர்களோடு கூட பகிர்ந்து கொள்ள வேண்டும். இந்த சிறு பெண் மூலியமாக அந்த பராக்கிரமசாலி மைட்டி மேன் என்று சொல்லக்கூடியவன், இந்த ராஜா இஸ்ரவேல் ராஜாவால செய்ய முடியாததை, சீரிய ராஜாவால செய்ய முடியாததை ஒருவன் செய்தார். அந்த இஸ்ரவேலில் உள்ள எலிசா என்கிற தீர்க்கதரிசி, அவர் தேவனுடைய மனுஷன். அவர் செய்தாங்க, அவர் சொல்வதை அவன் கீழ்ப்படியவில்லை. ஆனாலும் மற்றவர்கள் சொல்லும் பொழுது அதை உகந்ததனாலே அவர் சுத்தமாக்கப்பட்டார். முதலாவதாக நாம் பார்த்தது, நாம் எந்த சூழ்நிலையிலே இருக்கிறோமோ அந்த சூழ்நிலையிலே மற்றவர்களுக்கு நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொல்ல வேண்டும். இந்த சிறு பெண் சொன்னதனால்தான் அன்றைக்கு நாகமானுடைய மிகப்பெரிய வியாதி. இன்றைக்கு நீங்க டாக்டர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா அதை கண்ட்ரோல் பண்றாங்களே தவிர, லேட்டஸ்டா வந்துருக்கிற டெக்னாலஜில பாத்தீங்கன்னு சொன்னா ட்ரீட்மெண்ட்ல வந்து அதை கண்ட்ரோல் பண்றாங்க. அந்த காலத்துல ஒருவனுக்கு குஷ்டரோகம் என்று சொன்னால் மிகவும் கடினம், அவனை தள்ளி வைத்து விடுவார்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை அங்கே அந்த காலத்திலே இருந்து கொண்டிருந்தது. அந்த சூழ்நிலையை மாற்றியது ஒரு சிறு பெண். பிரியமானவர்களே, இன்றைக்கும் அநேக அற்புதங்களை ஆண்டவர் செய்து கொண்டு வருகிறார். இன்றைக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவால செய்யக்கூடாத ஒரு காரியம் இல்லை. பிரியமானவர்களே, நீங்கள் அவதிப்பட்டுக் கொண்டிருக்கிற நான் கண்கூடாக பார்த்து வருகிறேன். அநேக இடங்களிலே தேவன் எப்படியெல்லாம் அவர்களை சுகப்படுத்துகிறார், எப்படியெல்லாம் பாவ குழியிலிருந்து தூக்கி எடுக்கிறார். கொலைகாரங்க கவர்மெண்டால கூட மாற்ற முடியாது, ஆனால் ஒரு ஆண்டவரால எல்லாவற்றையும் மாற்ற முடியும். அவர் இருதயத்தை மாற்றுகிறவர். மற்றவர்கள் மாற்றுகிறது போல அல்ல, பணம் கொடுத்தோ இதை கொடுத்தோ அதை கொடுத்து மாற்றுகிறவர் அல்ல. இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருதயத்தை மாற்றுகிறவர். ஆகையினால்தான் நாம் முதலாவது என்ன செய்ய வேண்டும்? நம்மளால் முடிந்ததை செய்ய வேண்டும். நம் பக்கத்து வீட்டிலே இருக்கிறவர்கள் அல்லது நம்மளுடைய அலுவலகத்திலே வேலை செய்யும் பொழுது அல்லது நாம் எங்கு இருக்கிறோமோ அந்த இடத்திலே நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் மற்றவர்களுக்கு நாம் சொல்ல வேண்டும். பிரியமானவர்களே, இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வரவில்லை என்று சொன்னால், இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அழிக்கப்படவில்லை என்று சொன்னால், இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ரத்தம் சின்னப்படவில்லை என்று சொன்னால், இந்த இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழ
ஏற்றுக்கொள்ளாவிட்டால் இந்த உலகத்திற்கு விமோசனமே கிடையாது பிரியமானவர்களே. அதனால்தான் இதை ஒருவராலும் சொல்ல முடியாது. நானே வழியும், நானே சத்தியமும், நானே ஜீவன் என்று ஒருவராலும் சொல்ல முடியாது. ஒருவராலும் சொல்ல முடியாது. இது எந்த தேடி பார்த்தாலும் கிடைக்காது. இட்ஸ் ஒன்லி பிரீசியஸ் வேர்ட். இந்த வார்த்தையை சொன்ன ஒருவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஏன் என்னையன்றி ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான், ஒருவனும் வர முடியாது. அவர்தான் வழி, அவர்தான் சத்தியம், அவர்தான் ஜீவன். அதைதான் இந்த நாளிலே நாம் சொல்ல வேண்டும் பிரியமானவர்களே. இந்த வாலிப பெண் ஒருவனுடைய பராக்கிரமசாலியினுடைய வாழ்க்கையை மாற்றி போட முடியும் என்று சொன்னால், நாம் எங்கிருந்தாலும் பிரியமானவர்களே, எந்த இடத்தில் இருந்தாலும் பிரியமானவர்களே, நம்மால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிவித்து அதன் மூலமாக அநேக மக்களை வாழ வைக்க முடியும் பிரியமானவர்களே. சற்று சிந்தித்து பாருங்கள், எவ்வளவு பெரிய வியாதி அது. அந்த வியாதியை போக்கினவர் ஒருவர் உண்டு என்று சொன்னால் அவர்தான் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அன்றைய தினத்திலே சொல்லப்பட்டது போல இந்த தேவ மனுஷர்கள் யாரும் கேட்டீங்கன்னு கிங்ஸ், நேரடியாக ராஜாக்களை எதிர்ப்பாங்க. மனுஷனுக்கு பயப்படுறவங்க கிடையாது, ராஜாக்களுக்கு பயப்படுறவங்க கிடையாது. அது யாராக இருந்தாலும் சரி. எரேமியாவை சிறைச்சாலையில் போட்டார்கள். இந்த எலிசாவை குறித்து என்னென்னலாம் செய்தார்கள், அவர் கொஞ்சம் கூட பயப்படவில்லை. தேவன் என்ன சொல்லுகிறாரோ அவர் சொல்வதை தான் அவர் செய்தாரே தவிர மற்ற ஒன்றையும் செய்த பிரியமானவர்களே. சற்று சிந்தித்து பார்க்கவே. இந்த எலிசாவை யார் அறிந்து வைத்திருந்தது? இஸ்ரவேலிலே உள்ள ஒரு சிறு பெண் அறிந்து வைத்திருந்தார். அந்த பெண்ணால், அந்த பெண் மூலியமாக, இத்தனைக்கும் அந்த பெண் அந்த வீட்டில் வேலை செய்த பெண், ஒரு வேலைக்கார பெண். அவர் கிடைத்த வாய்ப்பை, அந்த ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துற பின்பு நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னு சொன்னா, அந்த நாகமான் சொல்றான், இந்த தேவனை போல வேறு தேவன் இல்லை. அவன் ரட்சிக்கப்படுறாங்க. அவன் வெறும் குஷ்டரோகம் மட்டும் சுகமாகல, அவன் ரட்சிக்கப்பட்ட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்கிறார். எவ்வளவு பெரிய காரியம் தெரியுங்களா இது? அதற்கு மிகப்பெரிய வழிவாசல் யாரு? அந்த சின்ன பெண். அந்த பெண்ணை குறித்து பரலோகத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கும்? இந்த பெண் மூலியமாக எவ்வளவு பெரிய ஆள் ரட்சிக்கப்பட்ட, அவன் மூலியமாக எவ்வளவு பேர் வந்திருப்பாங்க தெரியாது. அந்த நாகமான் அவன் சொல்லுகிறான், நான் இப்படிப்பட்ட ஒரு தேவனை வணங்கி கொண்டிருந்தேன், இப்ப திரும்பவும் நான் ராஜாவுக்கு அந்த தேவனை வணங்குவதற்கு கூட உதவி செய்ய வேண்டுமே, அதற்கு எனக்கு கர்த்தரிடத்தில் உத்தரவு கேளுங்கள் என்று சொல்லி நான் சொல்லுகிறேன் பிரியமானவர்களே. எங்க வேணா இருக்கலாம், நீங்க எந்த இடத்துல ஒண்ணா வாழ்ந்து கொண்டு இருக்கலாம், நீ எப்படிப்பட்ட ஒண்ணா இடத்துல ஒண்ணா இருக்கலாம், ஆனா நீங்க செய்ய வேண்டியது என்ன தெரியுங்களா? உங்கள் இருதயத்திலே அவரை கொடுத்தால் போதும். நீங்கள் வாழ்ந்துகிற இடம் எப்படிப்பட்ட விக்கிரக கோட்டையாக கூட இருக்கட்டும், அதை குறித்து நமக்கு கவலையே இல்லை. ஏனென்று சொன்னால் நம்முடைய இருதயம் அவரோடு இருக்கிறது. அவர் நம்முடைய இருதயத்தை வாழ்கிறபடினால், அவர் நம்முடைய இருதயத்தில் இருக்கிறபடினால் நாம் அவரை தரிசிக்கிறவராய் இருக்கும். சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு நாம் வாழ்கிற வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கை சொல்லுகிறோமா? யாருக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறோம், அவர் சாதாரண தேவன் அல்லங்க, அவர் மிகப்பெரிய தேவன்ங்க. இன்னைக்கு அவர்கிட்ட இந்த அற்புதத்தை பெற்றுக்கொண்டு போயிருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு அநேகம் வந்து அவரிடத்துல வந்து அற்புதத்தை பெற்றுக்கொள்றாங்க. எப்படிப்பட்ட வியாதியான ஆண்டவர் குணப்படுத்தி கொடுக்கிறார். அவங்க என்ன தெரியுமா பண்றாங்க? அவங்க சுகமானவன்னு போயிடுறாங்க. ஆனால் ரட்சிக்கப்பட்டவர்கள் நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் சுகப்பட்டு இருக்கிறோம், நாம் இன்றைக்கு ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோம், நாம் இருதயம் மாற்றப்பட்டு இருக்கிறது, அதை மற்றவர்களும் பயன்பெறும். இந்த பெண் எப்படிப்பட்டவளாய் இருந்தால்? எலிசாவை அறிந்தவளாய். அதனால்தான் அவரிடத்துல தைரியமாக சொல்லப்படுகிறது, இஸ்ரவேலிலே எலிசா என்கிற ஒருவர் இருக்கிறார், அவரால் இந்த குஷ்டரோகம் நிச்சயமாக சுத்தமாகும் என்று சொல்லி. நீங்க இரண்டாவதாக பார்த்தீங்கன்னு சொன்னா, அங்கே போக சொல்லுகிறார் அந்த மகன். இரண்டாவது போக சொல்லுகிறார். இன்னைக்கு பிரியமானவர்களே, நாம் யாரிடத்திலாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொல்லுகிறோமா? சொல்லி முடித்தவொடனே எங்க போக சொல்ல வேண்டும்? ஆலயத்துக்கு கூட்டு வர வேண்டும், ஆலயத்திற்கு போக வைக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் பிரியமானவர்களே, ஆலயத்திலே தேவன் எழுந்தருளி இருக்கிறார், தேவ சபையிலே தேவன் எழுந்தருளி இருக்கிறார்.
இந்த சபையிலே வரும்பொழுதுதான் பிரியமானவர்களே அவர்கள் குஷ்டரோகமாகி இந்த வாழ்க்கை மாறி சுகமடைய முடியும். அப்போ இரண்டாவது காரியம் என்ன செய்ய வேண்டும்? அவர்களை போக செல்ல வேண்டும். எங்கு போக செல்ல வேண்டும்? ஆலயத்திற்கு போக செல்ல வேண்டும். இன்றைக்கு அந்த பெண் செய்த காரியம் என்ன? இஸ்ரவேலிலே இருக்கிற அந்த தீர்க்கதரிசியிடத்திலே போக சொன்னார். அந்த தீர்க்கதரிசி சொல்லுகிற வார்த்தை என்ன? அவர் சொல்லுகிறார், போய் அந்த நதியில ஸ்நானம் பண்ணிட்டு சொல்லி சொல்லுகிறார். அப்போ நீங்க போகும் பொழுது, நீங்கள் ஆலயத்துக்குள்ள வரும் பொழுது, இந்த தேவ மனுஷர்கள், ஆலயத்தில் இருக்கிற அந்த தேவ மனுஷர்கள் சொல்லுவார்கள், நீ இதை செய், இதை வாசி, இப்படி ஜெபம் செய், உன்னுடைய பிரச்சனையிலிருந்து நீ நிச்சயமாக விடுதலை ஆவார். உன் குடும்ப வேதனையிலிருந்து விடுதலை ஆவார். நீங்கள் ஆலயத்திற்கு வரும் பொழுது, ஆலயத்திலே வந்து தேவ மனுஷன் சொல்லுகிற வார்த்தையை கேட்கும் பொழுது நிச்சயமாகவே குஷ்டரோகமான வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, தீர்க்க முடியாத வியாதியாக இருந்தாலும் சரி, இங்கே வரும் பொழுது அந்த தேவ மனுஷன் சொல்வதை கேட்கும் பொழுது நிச்சயமாகவே நமக்கு அந்த ஒரு விடுதலை உண்டு. இரண்டாவதாக என்ன செய்ய வேண்டும்? போக வேண்டும். முதலாவதாக நாம் என்ன செய்ய வேண்டும்? சொல்ல வேண்டும். இரண்டாவதாக அனுப்ப வேண்டும். எங்கே அனுப்ப வேண்டும்? ஆலயத்திற்கு அனுப்ப வேண்டும். அப்படி செய்யும் பொழுதுதான் பிரியமானவர்களே ஒவ்வொருடைய வாழ்க்கையை நாம் மாற்ற முடியும். அன்றைக்கு இருந்த அந்த நாகமானுடைய குஷ்டரோகத்தை 2 ராஜாக்களும் ஒன்றும் செய்ய முடியல. சீரிய ராஜாவாலும் செய்ய முடியல, அந்த இஸ்ரவேல் ராஜாவாலும் செய்ய முடியல. ஆனா பராக்கிரமசாலியாக இருந்த அந்த நாகமானையும் ஒன்றும் செய்ய முடியல. ஆனால் அங்கு செய்தது யார்? அந்த இஸ்ரவேலிலே இருந்த தேவ மனுஷன் செய்தார். இன்றைக்கு நான் உங்களுக்கு புரியும்படி சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஆலயத்திலே இருக்கிற போதகர்கள் உங்களுக்காக ஜெபிப்பார்கள். ஆலயத்தில் இருக்கிற போதகர்கள் உங்களுக்காக உத்தரவாதத்தோடு ஜெபிப்பார்கள். உங்கள் பிரச்சனைகளை வைத்து உபவாசம் இருந்து ஜெபிப்பார்கள். உங்கள் வாழ்க்கையை மாற்றுவதற்கு அவர்கள் முயற்சி செய்வார்கள். பிரியமானவர்களே, முதலாவது நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ள வேண்டும். அந்த பெண் எப்படி அந்த எலிசாவை அறிந்து கொண்டாலோ அதுபோல நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ள வேண்டும். அவர் யார்? அவருடைய வல்லமை என்ன? இந்த உலகத்தில் அவர் வந்து அவர் என்னென்னலாம் செய்திருக்கிறார் அவர் அறிய வேண்டும். அதனால் பேதுரு சொல்வார்கள், அவரை அறிகிற அறிவு வேண்டும். இன்றைக்கு எப்படி அந்த வேலைக்கார பெண் எலிசாவை குறித்து அறிந்திருந்தாலோ அதுபோல நமக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவு நமக்கு வேண்டும். பிரியமானவர்களே, அதை எப்படி அறிந்து கொள்ள முடியும்? அவரை தேடுகிற சமயத்திலே அவர்கள் கண்டடைவார்கள். அவரை தேட வேண்டும். அதிகாலையில் என்னை தேடுகிறவன் என்னை கண்டடைவான். காலைதோறும் என்னுடைய கிருபை புதியதாக இருக்கிறது. ஒவ்வொரு நாளுக்கான கிருபை ஆண்டவர் கொடுக்கிறவராக இருக்கிறார். அவரை தேடும் பொழுது நாம் அவரை அறிந்து கொள்ளுவோம். அவரை அறிகிற அறிவு, அவரை அறிய 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 நாம் எல்லாவற்றையும் அவரை குறித்து புரிந்து கொண்டு நாம் மற்றவர்களுக்கு கை கொடுக்கிறவர்களாக நம்மளால் வாழ முடியும். பெரியவர்கள் சற்று சிந்தித்து பார்ப்போம். நாம் ஏதோ ஆலயத்திற்கு வந்தோம், நாம் ஏதோ ஆண்டவர் நம்மளை ரட்சித்தார், நம்மளை ஏதோ பாவக்குழியில் இருந்து தூக்கி எடுத்தார், நாம் ஏதோ ஆலயத்திற்குள்ளே வந்து உட்கார்ந்து விட்டு போகிறோம் என்று இல்லாமல் பிரியமானவர்களே, இது கடைசி காலம். நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அந்த 17வது வசனத்துல அவர் சொல்லுவாரு, என்ன சொல்லப்பட்டிருக்கு பாத்தீங்கன்னு சொன்னா, அப்பொழுது நாகமான் ஆனாலும் 2 கோவேறு கழுதைகள் சுமக்கத்தக்க 2 கோவேறு சுமங்கள் சுமக்கத்தக்க 2 பொதிமண் உமது அடியேனுக்கு கட்டளையிட வேண்டும். அல்லேலூயா. இங்க பாருங்க, அந்த இஸ்ரவேல்ல இருக்கிற அந்த மண்ணு எனக்கு வேணும், அவர் காலடிப்பட்ட மண்ணு எனக்கு வேணும் என்று விரும்புகிறாங்க. அந்த நாகமான் அவரை சரியா புரிந்து கொண்டார். அந்த பெண் எப்படி அந்த எலிசாவை புரிந்து கொண்டாரோ அதுபோல நாகமான் எப்படி புரிந்து கொண்டார் சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா, இவர் தான் உண்மையுள்ள தேவன், இவனாலே எல்லாம் செய்ய முடியும் என்பதை அவன் அறிந்து கொண்டான். 5வது வசனத்தை வாசிக்க. 2 ராஜாக்கள். அப்பொழுது சீரியாவின் ராஜா போகலாம், இஸ்ரவேலின் ராஜாவுக்கு நிருபம் தருகிறேன். சரி அது விடுங்க. நான் இந்த வசனம் சொல்றேன். 7வது வசனத்தை வாசிங்க.
இஸ்ரவேலின் ராஜா அந்த நிருபத்தை வாசித்த போது 10. அப்பொழுது எலிசா அவனிடத்தில் ஆள் அனுப்பி, நீ போய் யோர்தானில் 7 தரம் ஸ்நானம் பண்ணு, அப்பொழுது மாம்சமாரி நீ சுத்தமாவா என்று சொன்னான். அதற்கு நாகமான் கடும் கோபம் கொண்டு புறப்பட்டு போய் அவன் வெளியே வந்து நின்று தன் தேவனாகி கர்த்தருடைய நாமத்தை தொழுது தன் கையினால் அந்த இடத்தை தடவி இவ்விதமாய் குஷ்டரோகத்தை நீக்கி விடுவான் என்று எனக்கு நினைத்திருந்தேன். நான் ஸ்நானம் பண்ணி சுத்தமாகிறதுக்கு இஸ்ரவேலின் தண்ணீரில் எல்லாவற்றை பார்க்கிறோம் தமஸ்கு நதிகளாகிய அப்னாவும் சர்வரும் நல்லதல்லவா என்று சொல்லி உத்தரத்தோடு திரும்பி போனான். அவன் ஊழியக்காரர் சமீபித்து வந்து அவனை நோக்கி, தகப்பனே, அந்த தீர்க்கதரிசி ஒரு பெரிய காரியத்தை செய்தார். அப்பொழுது நாகமான் ஆனாலும் 2 கோவேறு கழுதைகள் சுமக்கத்தக்க 2 பொதிமண் உமது அடியேனுக்கு கட்டளையிட வேண்டும். உமது அடியேன் இனி கர்த்தருக்கே அல்லாமல் அந்நிய தேவனுக்கு சர்வாங்க தகனத்தின் பலியும் செலுத்துவதில்லை. ஆமென். இங்க பாத்தீங்கன்னு சொன்னா பிரியமானவர்களே, அவர் புரிந்து கொண்டார். இந்த நாகமான் இந்த ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்பதை புரிந்து கொண்டார். இன்றைக்கு நாம் எப்படி இருக்கிறோம்? இன்னைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர் என்பதை புரிந்து கொண்டோமா? சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். நீங்கள் வேதத்தை வாசிக்கணும். ஒவ்வொரு நாளும் வேதத்தை வாசிக்கும் பொழுது ஆண்டவர் புதிய புதிய காரியங்களை உங்களுக்கு தெரிவிப்பார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். 26வது வசனத்தை வாசிக்கிறோம். அப்பொழுது அவன் இவனை பார்த்து மனுஷனுக்கு எதிர்கொண்டு வர தன் ரதத்திலிருந்து இறங்கி திரும்புகிற போது, என் மனம் உன்னோட கூட சொல்லவில்லையா? பணத்தை வாங்குவதற்கும் வஸ்திரங்களை ஒளிவ தோப்புகளை திராட்சை தோட்டங்களையும் ஆடு மாடுகளையும் வேலைக்காரையும் வாங்குவதற்கு இது காலமா? இந்த வார்த்தை பாத்தீங்கன்னு சொன்னா இந்த காலத்துல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை போல இருக்கிறது. இது எப்படிப்பட்ட காலம் என்று சொல்லி அன்றைக்கு அவர் சொல்லுகிறார் பாருங்க. எலிசா எதை குறித்து பேசுகிற மாதிரி தெரியுதுன்னு கேட்டீங்கன்னா, இன்றைக்கு கடைசி காலத்தில் இருக்கிறது போல சொல்லப்படுகிறது. இது காலமா? நம்மளுக்கு பணம் தேவைதான் பிரியமானவர்களே. நம்முடைய வாழ்க்கைக்கு எல்லாம் தேவைதான், ஆசீர்வாதம் தேவைதான். ஆனால் இங்கே என்ன சொல்லப்படுகிறது? இந்த பணத்தையும் வேலைக்காரர்களை நீ சொல்ல போனா காரு பங்களா வசதி வாய்ப்புகள் இப்படி வாழ்வது காலமா என்று கேட்கிறார். என்ன நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், இந்த நாகமான் கிட்ட வேலை செஞ்ச கேயாசி எல்லாத்தையும் அனுபவிச்சிருக்கும். எப்படி அந்த கெட்ட குமாரன் நல்ல குமாரன் வந்து சொல்லப்படும் பொழுது அந்த இடத்துல தகப்பன் என்ன சொல்கிறார்? என்னுடையதெல்லாம் உன்னுடையது என்று சொல்கிறார். இப்ப இந்த கேயாசி எப்படி இருந்திருப்பான்னு கேட்டீங்கன்னா, அந்த எலிசாவுடைய இடத்துல சொகுசாக வாழ்ந்திருப்பாங்க. ஆனா அவனுக்கு என்ன வந்தது? ஆசை. அதான் பொருட்கள் மேல ஆசை வந்தது, ஆடை மேலே ஆசை வந்தது. பாஸ்டர் இது பெர்மன் செய்ய ஃபாதர் பாடுவாங்க, ஆடை மேல கண்டு போச்சுன்னா 50ஆம் அபிஷேகம் சொல்லிட்டு அவர் சொன்ன வார்த்தை எதுக்கு சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, ஆசை, அதிகமான ஆசை. இவ்வளவு இருக்க வேண்டும், எனக்கு இவ்வளவு பல மடங்கு இருக்க வேண்டும் என்கிற ஆசை. ஆனால் இங்கே இந்த கேயாசி சொகுசாக வாழ்ந்திருப்பார். எலிசாவிடத்தில் செய்ய முடியாத காரியம் ஒன்று உண்டோ? அன்றைக்கு ராஜாக்கள் எல்லாம் எலிசா என்ன சொல்றாரு காத்து கொண்டு இருந்தார்கள். யாருக்கு உதவி வேணுமானாலும் அவரால் செய்ய முடியும். அப்படிப்பட்ட இடத்துல இருக்கிற கேயாசி அற்ப ஆசைப்பட்டதுனால என்ன நடக்குது? அவனுடைய வாழ்க்கையிலே அவனுக்கு அந்த குஷ்ரோகம் வந்துவிட்டது. இந்த நாளில் பார்த்தீங்கன்னா பெரியமானவர்களே, இதை ஏன் இந்த இடத்தை விட்டு மாறி இங்க வந்து சொன்ன கேட்டீங்கன்னா, இந்த இடத்திலே இந்த காலம் அப்படிப்பட்ட காலம் என்று சொல்லி அவர் எலிசா சொல்லுகிறதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். முதலாவதாக இதில் நாம் பார்த்தது என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, சொல்ல வேண்டும். இரண்டாவது, ஆலயத்திற்கு அனுப்ப வேண்டும். மூன்றாவதாக அவர்கள் ஞானஸ்தானம் பெறுவார்கள். 3 ஞானஸ்தானம் பெற்று அவர்கள் சபையிலே சேர்த்துக் கொள்ளப்படுவார்கள். இங்கே சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை என்ன சொல்லப்பட்டிருக்கிறது கேட்டீங்கன்னா பிரியமானவர்களே, இந்த நாளிலே போங்கள் ஆண்டவர் சொல்லுகிற கட்டளை. போங்கள், புறப்பட்டு போங்கள், சகல ஜாதிகளில் சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுங்கள். இந்த ஞானஸ்தானம் எங்க கொடுக்கப்பட முடியும்? ஒருவன் ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறவாவிட்டால் அவன் இடத்தில் வரான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, இது கொடுக்கிற இடம் எந்த இடம் கேட்டீங்கன்னா ஆலயம் தான். இந்த பெண் செய்த ஒரு காரியம் முதலாவதாக என்ன செய்தால் சொன்னார். இரண்டாவது என்ன சொன்னார்?
எந்த இடத்துக்கு போக வேண்டும் என்று சொல்லி அவர் அனுப்பினார். மூன்றாவதாக அந்த தேவ மனுஷன் இவர்களுக்கு அந்த நதியில போய் ஸ்நானம் பண்ணு, நீ சுத்தமாவா என்று சொன்னார்கள். அந்த மூன்றாவதாக இந்த சபையிலே வந்து நாம் தேவனுக்கு பிரியமான, தேவனுக்கு ஐக்கியமான வாழ்க்கை வாழும் பொழுது நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்போம். இந்த நாளிலும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது 3 காரியம். என்ன காரியம்? முதலாவதாக, நாம் யாராவது பார்த்தால் அவர்களுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொல்ல வேண்டும். மற்றவர்கள் என்ன செய்ய வேண்டும்? அவர்களை ஆலயத்திற்கு அனுப்ப வேண்டும். மூன்றாவதாக, இந்த சபையில் இருக்கிற பாஸ்டர் அவர்களை சரியான வகையிலே நடத்தி, அவர்களுக்கு சரியான வகையில பாடம் நடத்தி, அவர்களுக்கு வேத வசனத்தை புரிய வைத்து, அவர்களுக்கு பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் கொடுத்து அவர்களை வழி நடத்துவதற்காக இந்த காரியத்தை நாம் ஒரு வழிவாசலாக இருக்கிறோம். நாம் ஏதோ வந்தோம், ஏதோ போனோம் இல்லாம நாம் பிரயோஜனமானவர்களாக இருக்க வேண்டும். கனி கொடுக்கிற வாழ்க்கை வாழ வேண்டும். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் ஆண்டவரே, கர்த்தாவே, உம்முடைய கரத்திலே ஆண்டவரே, இந்த வேத வசனங்களை ஆராய்வதை கொடுத்த இந்த தருணத்திற்காக அவர்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தைகளை கேட்டவர்கள் அப்பா அப்படியே போய்விடாமல் 30, 60, 100 பலன் தரும்படியாய் ஆண்டவரே, இவர்கள் மற்றவர்களுக்கு பிரயோஜனம் உள்ளவர்களாக, மற்றவர்களுக்கு கனி கொடுக்கிறவர்களாக இந்த பிள்ளைகளை மாற்றுங்கப்பா. ஒவ்வொருவரையும் மாற்றுங்கப்பா, ஒவ்வொருவரையும் மாற்றுங்க ஆண்டவரே. அவர் உள்ளத்தில் இருக்கிற ஏக்கங்கள், அவர் உள்ளத்தில் இருக்கிற பாரங்கள் எல்லாவற்றையும் நீக்கி போட்டு ஆண்டவரே, என்ன பலவீனத்தோடு இருந்தாலும், என்ன சுவையினத்தோடு இருந்தாலும் எல்லாவற்றையும் எல்லாம் செய்து முடிக்கிற என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் மாற்றுகிறாங்க. இப்பொழுது ஆண்டவரே, உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். பாஸ்டர் எல்லாவற்றையும் நடத்துவாங்க. கேட்ட வார்த்தையின் பிரகாரமாக ஒரு சிறு பெண் சிரியாவின் படத்தளபதி நாகமானுக்கு சுவிசேஷத்தை அறிவிப்பார் என்று சொன்னார். நாங்கள் எவ்வளவு அதிகமாய் தேசத்தில் ஜனங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் நம்பர் வைத்திருக்கிற கட்டளைகளை பெற்றுக்கொண்டு நாம் செயல்படுவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. மனத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் படைத்த நல்ல பிதாவே, மனத்தை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த நாளிலும் கேட்ட வார்த்தையின் பிரகாரமாக ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தைகளே ஜனங்களுக்கு நாங்கள் சொல்ல, தகப்பனே ஆலயத்திற்கு அனுப்ப, தகப்பனே ஞானஸ்நானத்தை நடத்த, பிள்ளைகளை பரிசுத்தமாய் நாங்கள் தகப்பனை சபையில சேர்க்க கர்த்தர் கிருபை செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். இந்த வார்த்தை பகிர்ந்து கொண்ட ஒரு வாசனக்காக நாங்கள் செபிக்கிறோம். இன்னும் தகப்பன் அநேக தேசங்களுக்கும் அநேக மாவட்டங்களுக்கும் மகனை கர்த்தர் எடுத்து பயன்படுத்தும்படியாக செபிக்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிங்க, அவர் குடும்பங்களை ஆசீர்வதிங்க, தேவைகள் எல்லாம் கர்த்தர் சந்திக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். உங்களுடைய சமூகத்திலே எங்கள் தாழ்த்தி ஒப்புக்கொடுக்கிறோம். இயேசு நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே ஒரு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அனுகிரகமும் என்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக.